சார் 27ஆம் தேதி புயல் சின்னம் உருவாகணும் சொல்லியிருக்காங்க. அதை எதிர்கொள்ள அரசு தயாரா இருக்கா? இப்போ சமீபத்திய தகவல் ஐயா, அரை மணி நேரத்துக்கு முன்ன வந்தது. அதாவது முதலமைச்சர் அன்னைக்கு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். தேவையான அனைத்து பணிகளையும் செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்குரிய அதுக்கு மோட்டார்கள், டிராக்டர்கள், அதே மாதிரி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கு தேவையாக பால் வழங்குவது போன்ற அனைத்து திட்டங்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னையை பொறுத்தளவு முழுமையாக அது தயார் நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முதைய மற்ற நகராட்சிகளில் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சி பகுதிகளிலும் அதை இங்கிருந்து அந்தந்த ஆணையர் பெருமக்கள் மூலமாக உடனடியாக எப்படி சென்னையில் இருக்கிறதோ அதுபோல அனைத்து ஏற்பாடுகளை செய்ய சொல்லி நம்முடைய சொல்லியிருக்கிறோம். அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கேட்டாங்க. கொஸ்தலையாறு 3000 கோடி, கோவளம் 1700 கோடி வந்தது. நம்மளுடைய மழைநீர் வடிகால் திட்டம் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதுல பூரா வேலைகளும் அதில் முடிந்து விட்டது. இரண்டாவது திட்டமாக அந்த திருப்புகழ் கமிட்டி சொன்னதை தாண்டி எந்தெந்த இடத்தில் நீர் தேங்குதோ அதுக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய சொந்த நிதியிலிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் நிலத்திற்கு அந்த பணி போடப்பட்டது. அது ஒரு 300 கோடி ரூபாய் செலவில் அந்த பணி தான் அங்கங்கே மிஸ்டு லிங்க் அது மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன கொசலையாறு இன்னொரு 15 நாட்களாக முடிந்துவிடும். அதே மாதிரி இருக்கிற ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் முடிந்து விட்டது. சொந்த நிதியிலிருந்து செய்யக்கூடிய திட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. எனவே அந்த எல்லா பணிகளுமே என்ன பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் வருங்கிற போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேங்கி வடிந்துவிடும். திடீரென்று ஒரே இடத்தில் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மழை பெய்கிற போதுதான் அதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணீரை அகற்றக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே அனைத்துக்களும் ஏற்பாடோடு நம்ம முதலமைச்சர் உத்தரவில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் நேரடியாக போய் பார்க்கிறார். முதலமைச்சர் நேரடியாக இன்றைக்கு காலையில் கூட முதலமைச்சர் நேரடியாக போய் நம்முடைய அடையாறு வடிகால் அந்த பதியை பார்த்துட்டு வந்திருக்கார். எனவே முழுமையான அரசு முழு கவனத்தோடு இருக்கு. அதெல்லாம் ரெடியா இருக்கான். 107 இடத்துல சமைக்கிறதுக்கு ரெடி வச்சிருக்கிறோம். 200க்கு மேற்பட்ட நிவாரண முகாம்கள் இருக்கிறது. எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஏன் மழை பெஞ்சா காத்தடிச்சா மரம் விழுவும்? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் மரம் அறுக்கிறதுக்கு இயந்திரம், அதுக்கு லாரி எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம். பூரா நீங்க ஜெட்ராட் இயந்திரம் கூட மெட்ரோ வாட்டர்ல இருந்து மாநகராட்சி கொடுத்துருக்கிறோம். லாரி ரெடியா இருக்கு. எல்லாம் தூர்வாரி, எல்லா இடத்துலயும் தூர்வாரி இருக்கும். எந்த இடத்துலயும் நீர் தேங்காத ஆகாய தாமரை எல்லாம் புதுசா எல்லாம் பண்ணிருக்கோம். ஒட்டேரி நல்லா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப மண்ணு ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம் கடெல்லாம் நல்லா இருக்கும். ஸ்ரீராங்கல் கோடையெல்லாம் ரீட்டைன் வால் கட்டி முடிச்சுட்டாங்க. அதையும் இந்த முதலமைச்சர் ஆய்வு பண்ணாங்க நேற்று முதல் கொண்டு. அதனால மரம் உழுவுதுன்னா மரம் உழுது, காத்தடிச்சா மரம் உழுது அறுத்து உடனே ரெடி பண்ணிக்குவோம். அது அப்படி இல்லை. நீங்க பெரிய நகரம் ஒரு கிட்டத்தட்ட 2000-2500 பேர் வேலை பார்க்கறாங்க. காலதாமதம் இல்லாத அளவுக்கு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி